வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பசில் அப்படிங்கிறது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது முக்கியமாக பேங்க் எக்ஸாம்லாம் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க் கேட்டுருவான், சம்டைம்ஸ் 10 மார்க்கு கூட கேட்பாங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு பசில் அப்படிங்கிறது. இது ஒரு கேம் மாதிரி தான். அது நம்ம யோசித்து மூளையை கசக்கி அப்படி சால்வ் பண்ணக்கூடியதான் பசில். இது உங்களுக்கு புதுசு இல்லை. நம்ம சின்ன வயசுலேருந்தே பசில்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நியூஸ் பேப்பர்ஸு, புக்ஸில் பசில், வீடியோ கேம்ஸு, மொபைலெல்லாம் விளையாடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஃப்ளோர் பசில்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் 3rd ஃப்ளோரில் இருக்கார், அங்கேருந்து பார்க்கும்போது அவரோட பிரதரு 1st ஃப்ளோரில் இருக்கார், இவருக்கு முன்னாடி பிறந்தவர் 7th ஃப்ளோரில் இருக்கார். இந்த மாதிரி ஃப்ளோர் பசில் சொல்லுவாங்க. தென் ப்ரொஃபஷன் பசில் சொல்லுவாங்க. என்ன ப்ரொஃபஷன் பசில் அப்படின்னா, ஏங்கிற பர்சன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, இவர் இந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போது தென் அவருக்கு என்ன ஃபேவரட் கலரு, அவர் என்ன கார் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனை அவங்களுக்கு பிடிச்சதை வச்சான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஷஃபிள் ஆகி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பசில்னு சொல்லுவாங்க. ரேங்கிங் பசில் அப்படிங்கிறது பிங்கிற பர்சன் 4th ரேங்க் எடுத்திருக்காங்க. அப்போ ஏ எப்படி இருப்பார்னா அவரை விட கம்மியாக இருப்பார் அப்படின்னா, தென் அதை விட கம்மியாக இருப்பார்னா 5ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ரேங்கிங் பசில், இல்லை ஒருத்தரை விட இன்னொருத்தர் ஹைட்டாக இருக்காங்க, ஷார்ட்டாக இருக்காங்க, இல்லை ஒரு பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரேங்கிங் பசில் இருக்கும், ப்ரொஃபஷன் பசில் இருக்கும், தென் ஃப்ளோர் பசில். ஸோ 3 விதமான பசில் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணுவோன்னு பாருங்கள். இப்போது ஹைட் பசில் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இப்போ யார் ஹைட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டேட்டாஸ் தருவாங்க, டேட்டாஸை சால்வ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு டயக்ராமை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது ஏங்கிற பர்சன் தான் இருக்கிறதுல ரொம்ப ஹைட்டாக இருக்கார் அந்த குரூப்லனா ஏ ஹைட்டில் எழுதணும். அதை விட பி சின்னதாக இருக்காருன்னா எஸ் பி செகண்ட், சி டி இ. இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக கேட்குறதுனா டைரெக்டாக அவங்க கொடுத்து அதில் வேறு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி ரேங்கிங் கூட கேட்கலாம். தென் வேறு என்ன கேட்பாங்கன்னா பர்த்டே வச்சு கேட்பாங்க. ஸோ இது மண்டே டு சண்டே வரைக்கும் வச்சுட்டு மண்டே யாரோட பர்த்டே, டியூஸ்டே யாரோட பர்த்டே, இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ ஹைட்டு பாக்ஸு, ஒரு பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டயக்ராம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நமக்கு இதுதான் ப்ரொஃபஷன் பசில் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்குன்னா, ஏங்கிற பர்சன், இப்போ பாருங்கள் கலர் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபஷனும் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற பர்சனுக்கு ரெட் கலர் பிடிக்கும், தென் அவர் என்ன ஒர்க் பண்ணுறாருனா லாயராக இருப்பார். இப்படி டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, அவங்க வேறு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, நம்மளை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது டி பிளாக்கு இன்ஜினியரிங், இது நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு டயக்ராம் கிடைக்கும். இதிலிருந்து கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, டியோட ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ டியோட ஃபேவரட் கலர் பிளாக்கு. யார் லெக்சரர்னு கேட்பாங்க, சி. லாயருக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்பாங்க, ரெட்டு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இது ப்ரொஃபஷன் பசில்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பசில். இப்போ ஏ டு ஹெச் வரைக்கும் இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாட்டம் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் 1ஆக இருக்கும், டாப் மோஸ்ட் ஃப்ளோர் 8ஆக இருக்கும். சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றியும் கொடுப்பாங்க. ஸோ பாட்டமில் இருக்கிறது ஃப்ளோர் நம்பர் 8, இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்காங்க. இப்போது ஏங்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃப்ளோரில் தான் இருப்பார். ஈவன் ஃப்ளோர்னால் என்ன இருக்குங்க, 2, 4, 6, 8. பட் அவர் 2 and 4 இருக்க மாட்டாருன்னே சொல்லிடுவாங்க. அப்போ எங்கே ஆப்ஷன்னா 6 and 8ஆக தான் இருக்கும். ப்ராப்பராக நமக்கு டேட்டாஸ் இருக்கும், அதை பார்த்து ஹிடனான விஷயங்களை அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சி நாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு பசில் சம்ஸ்லாம் இருக்கும். இது எப்படின்னா நல்லா கவனித்து படிங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பல்கான மார்க் உங்களுக்காக ஒதுக்கி வச்ச மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. சரிங்களா? இந்த வீடியோஸ் நம்ம நிறையா வச்சுருக்கோம், நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு புரியுங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே.